சிதைவடைந்த சருமத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பூசணிக்காய்க்கு. இதை எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எலியின் சேதமடைந்த ஒரு சருமத்துல பூசணிக்காய் மூலமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்படுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த குறித்த எலியினுடைய சருமம் ரீக்ரோத் ஆகிறது தெரிய வருது. இந்த சயின்ஸ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுல இருந்தப்போ அந்த மீனுடைய வயிற்றுல காணப்பட்ட ஆசிட் காரணமாக சேதப்பட்டது அவங்களோட ஸ்கின். அவங்களுடைய வயிற்றுல இருந்து வெளியானதுக்கு அப்புறமாக அல் குர்ஆன்ல 37 வசனத்துல என்ன கூறப்படுது அப்படின்னா, நபி யூனுஸை நோயிட்டிருந்த நிலையில் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி வெட்ட வழியில் போட்டதுமான்றி அவர் மேலே பூசணி செடியை முளைப்பித்து நிழலிடுமாறு செய்தோம் அப்படின்னு குர்ஆன்ல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது இப்போ நிரூபிக்கப்படுற ஒரு சயின்ஸ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னமே அல் குர்ஆன்ல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது அல் குர்ஆன்ல மட்டுமா தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா இல்ல, பைபிளையும் ஜோனாவில் 4வது அத்தியாயம் 6வது வசனத்துல யக்தீன் மரம் அப்படின்னு சுட்டி காட்டப்படுகிறது தான் இங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமே.